கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம கை உயரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உயர்ந்த கரத்துக்கு வெற்றி நிச்சயங்க. அல்லேலூயா. உயர்ந்த கரத்துக்கு வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உயர்ந்த கரத்துக்கு வெற்றி நிச்சயம். உயர்த்தப்படுகிற கரத்துக்கு கிடைப்பது மிக நிச்சயம். உயர்த்தப்பட்ட கரத்துக்கு கேட்டது கிடைக்கும். எப்படி? எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதுறீங்க, அடிஷ்னல் ஷீட் வேணும்ன்ற போது என்ன பண்ணுவீங்க? கை தூக்குவீங்க. ஏதோ ஒரு கூட்டத்தில் எல்லாருக்கும் ஒன்று தராங்க, கிடைக்காதவங்க கை தூக்குங்கன்னு சொல்லும் போது தூக்குவீங்க. கிடைக்குதா? இப்ப ஸ்கூல்ல டூரு கூட்டு போறாங்க, ஒரு ஃப்ரூட்டி தராங்க, வாங்காதவங்க கை தூக்குங்க அப்படின்னா தூக்குறவங்களுக்கு ஃப்ரூட்டி கிடைக்குமா கிடைக்காதா? கை தூக்கப்படும் பொழுது கேட்டது நிச்சயம் கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உயர்த்தப்பட்ட கைக்கு வெற்றி நிச்சயம். உயர்த்தப்பட்ட கைக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கரத்தை உயர்த்துகிறதற்கு நாம் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். உயர்த்துவீங்களா? உயர்த்தக்கூடியவரிடத்துல, உயர்ந்தவரிடத்துல கரத்தை உயர்த்தும் பொழுது பெற்றுக்கொள்வது மிக நிச்சயம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சிம்பிளா சொன்னேன். எப்படி? கை தூக்கினோடனே என்னங்க வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஒரு டவுட் சார், கை தூக்கும்போது அந்த டவுட்டுக்கு ஆசிரியர் விடை அளிப்பார். ஆமாவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க வெற்றியாளராய் சிறந்திருக்க வேண்டும்னா, வெற்றி பெற வேண்டும்னா உங்க வாழ்க்கையில உங்க கை உயர்த்தப்பட்டதா இருக்கணும். வேற எதுவுமே தேவையில்லை. எங்கேயுமே உங்க கை உயர்த்தப்பட்ட கரமாய், நம் குடும்பம் உயர்த்தப்பட்ட குடும்பமாய், நம் திருச்சபை உயர்த்தப்பட்ட திருச்சபையாய், நம் ஜீவன் உயர்த்தப்பட்டதா இருக்கணும். அல்லேலூயா. தாழ்ந்து இருக்கக்கூடாது. தாழ்மையா இருக்கணுங்கிறது தான் சத்ருவோட எண்ணம். இல்லை, நம் தேவன் நம்மை தாழ்ந்திருக்க அழைக்கவில்லை, உயர்ந்திருக்க அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நேரா சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுங்க. உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைய, உங்கள் கை என்றும் உயர்த்தப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டு காலத்து சத்ரு வேற, பழைய ஏற்பாட்டு காலத்துல சத்துருக்கள் வேற. பழைய ஏற்பாட்டு காலத்துல சத்துருக்கள் மனிதர்களாய் இருப்பாங்க. அப்போ அந்த மனிதர்களை ஜெயம் பெறுவதற்கு, பார்வோனை ஜெயம் பெறுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கைகளை தூக்கினார்கள் தேவனுக்கு முன்பாக. சத்ருடைய கை ஓங்கின பொழுது இவர்கள் தூக்க வேண்டிய இடத்துல இவர்கள் கைகளை தூக்கும் பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்துல சத்ரு வேற விதத்துல வருவான். நயவஞ்சகமாய், வேதனையோடு, வலியோடு, வியாதியோடு, இப்படிப்பட்ட காரியங்கள்ல வைத்து பிசாசானவன் வருகிறவனா இருப்பான். இல்லை, நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் அவைகளை நம் கால்களிலே போட்டு மிதிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தவருக்கு முன்பாக கைகளை தூக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஜெப வேளையில கை தூக்கப்படுதா, உன் சத்ரு கீழே விழ போறான்னு அர்த்தம். ஜெபிக்கும் பொழுது கையில கட்டி ஜெபிப்போம்னா சத்ரு விழ மாட்டான். கரத்தை நீட்டி வானத்துக்கு நேராய் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகள் தேவனாய் கர்த்தாவே, நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று கைகளை உயர்த்தும் பொழுது இந்த கரத்திலே அவர் கரம் வந்து இணைந்து
அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டு என்னை அடிமைப்படுத்துகிற சத்துருக்களை நான் ஜெயம் எடுக்க வல்லமையோட கரமாய் நம் கரமா இருக்கு. நீங்க தரித்திர கரமா இன்னைக்கு இருக்கலாம், வானத்துக்கு நேரம் நீட்டுங்க, உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கரமா இருக்கு. இல்லையா? இப்போ இங்க இருந்து என் 2 கையும் நான் அப்படி நீட்டுறேன். உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கு? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களாம் சுகித்து செழித்து இருப்பாங்க. அப்படிங்கிறத நான் சொல்லாமையே சொல்றதுக்கு அர்த்தம் தான் இந்த 2 கை நீட்டப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம் கரங்கள் நீட்டப்பட்ட கரங்களாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இப்படி வாங்குகிற கரங்களாக இராதபடிக்கு நம் கரங்கள் நீட்டப்பட்டது. எல்லாரும் ஒரு வாட்டி வானத்துக்கு நேர கரங்களை நீட்டுது, 2 கரங்களை. அவ்வளோதான், இதான். இனி டெய்லி வீட்டில் போய் ஜெப வேளையில இந்த 2 கரங்களை நாம் நீட்டும் பொழுது விடுதலை அடைந்தவர்களாய், விடுதலை கொடுக்கக்கூடிய கரங்களாய் நம் கரங்களை கர்த்தர் மாத்த போறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய கை ஓங்கின பொழுது, மாட்டுக்கு புல்லு கூட கொடுக்க மாட்டேன், உங்க வேலையை போய் பாருங்கன்னு ஒடுக்கின பொழுது, அவர்கள் தேவனை நோக்கி கரத்தை நீட்டின பொழுது, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எகிப்தை விட்டு ஓடின மோசேவை ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டு வந்தார். அவர்களை ரட்சிக்க ஒரு இரட்சகராகிய கர்த்தர் மோசேயை கொண்டு வந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் கரம் உயர்த்தப்படும் பொழுது எதிரி கலங்குவான். ஆமென். நம்ம கை தூக்கும் போது எதிரி கலங்குவான். அடிக்கிறதுக்காக நம்ம தூக்கல, அவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக தூக்க போறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனம். எக்ஸோடஸ். அடுத்து வாசிங்க சிஸ்டர். அடுத்து அப்படியே வாசி. போதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்கிறார். அப்போ கையை உயர்த்துவேன் அப்படின்னு அங்க ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவர் கையை உயர்த்தி இல்லாத காணாத மழையை நான் கொடுப்பேன் அப்படின்னு 20 வாசிங்க சிஸ்டர். 20, 21. உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. அப்போ இந்த சத்ருவின் மேலே, பார்வோன் மேலே இப்படிப்பட்ட நிலைகள் வர வேண்டும் என்றால் சத்ருவை மேற்கொள்ள எங்க நேரா நீட்ட சொல்றார் ஆண்டவர்? வானத்துக்கு நேரம். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ ஜனமே. கர்த்தருக்கு ஒரு விஷயத்துல எப்போதுமே கோபம் வரும், எப்பவுமே கோபம் வரும். அது யாரு செஞ்சாலும் கோபம் வரும். என்ன வரும்னா,
மனுஷங்களுக்கு கிட்ட போய் நம்ம இப்படி கை நீட்டினா ஆண்டவருக்கு முன்பாக அது அருவருப்பா இருக்கும். ஏசப்பா கிட்ட கேட்காம மனுஷன் முன்பாக போய் கை நீட்டும் பொழுது அவைகள் கிடைப்பது மிக அரிதாக இருக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றிலும் மேலானவர் என் தேவனே, நீர் எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று வானத்துக்கு நேராய் நீட்டப்படும் பொழுது உங்களை அமிழத்தக்கதான சத்ருக்கள், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எரிச்சல்கள், பொல்லாத அசுத்தங்கள் எல்லாவற்றையும் கட்டி அவைகளை பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய வல்லமை அவரிடத்திலிருந்து, ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, என் கரத்தை தேவனுக்கு முன்பாக. உங்க பையன் சரியில்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க குடும்பம் சரியில்லை நினைக்கிறீங்களா? உங்க வியாபாரம் சரியில்லை நினைக்கிறீங்களா? உங்க மனசு, உங்க சூழ்நிலை எதுவுமே சரியில்லை நினைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க. சரியில்லாத சூழ்நிலையில நீங்க வாழ்ந்தாலும் அவைகளை சரியாக்கக்கூடிய தேவனுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று வானத்துக்கு நேராக கைகளை நீட்டும் பொழுது சரியில்லாத மகன் சரியாவான், கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள், தரித்திரங்கள் விலகி ஓடிவிடும். ஆனா இதுக்கு அடித்தளம் என்ன? நான் வானத்துக்கு நேராக கைகளை நீட்டுறோம். நீங்க கையை நீட்டிட்டு எனக்கு கர்த்தர் செய்யலன்னு சொல்லி பாருங்க, ஒத்துக்கலாம். நீங்க கையை நீட்டினதுக்கு அப்புறம் கர்த்தர் செய்யலன்னு உங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா நீட்டும் பொழுதே அந்த ஜெபம் கேட்கப்பட்டாயிடும். ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, என் பிள்ளைகள் என்னை நோக்கி வருவார்களாக, என்னை கூப்பிடுவார்களாக, எனக்கு முன்பாக அவர்கள் கரங்களை உயர்த்துவார்களாக. அவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி தாழ்த்தப்படும் பொழுது உலக ஜனங்களுக்கு முன்பாக நம் கரங்களை உயர்த்தி நம்மளை தலைமுறை செய்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். அப்போ ஒரு காலம் நீங்க வெட்கப்பட்டு போகிறவர் அல்லவே அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன், இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா நம்ம சுய முயற்சினாலேயோ நம்மளுடைய தாளந்துகள்னாலேயோ அல்லவே அல்ல. அவர் நம்ம இங்க கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறபடினால. இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி நடக்குது, நம்ம வியாபாரம் இப்படி நடக்குதுன்னா அவர் கொடுக்கிற ஞானத்தினாலதான். அல்லேலூயா. அப்போ சரியாவே கையை தூக்கலப்பா அப்படின்னு யாராவது இப்ப கை தூக்குவீங்கன்னா நிச்சயம் நம்ம எல்லாரும் கை தூக்குவோம். சரியா கை தூக்காத பொழுதே இத்தனை ஆசீர்வாதம்னா இன்னும் நல்லவரை தேடி அனுதினமும் கைகளை தூக்கும் பொழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். அதிகாலை வேளையில எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிக்கிறீங்களோ எந்திரிங்க. இதை எத்தனை பேர் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் நீங்க வேணும்னா நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அது நடக்கும். இந்த ஒரு காரியத்தை பிடிச்சிருந்தா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், கட்டாயமாக செய்யுங்க. ஒரு டப்பா எடுத்துக்குங்க, ஒரு உண்டி எடுத்துக்குங்க, சரிங்களா? காலை வேளையில் எந்திரிச்ச உடனே குடும்பமாக உட்காருங்க. ₹1 கையில் எடுத்துக்கோங்க. ₹1, ₹10, ₹20 அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது ₹1, சரிங்களா? எடுத்து கையில் வச்சுட்டு உங்கள் குடும்பமாய் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை 1-14 வரைக்கும் வாசிச்சுட்டு அந்த ₹1 கையில் வச்சுக்கிட்டு வானத்துக்கு நேராக நீட்டுங்க. இயேசுவே, இந்த முதல் நாள் செலவை உம்மிடத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். என் கையை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் கடன்களை நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உண்டியில் அந்த காசை போடும். ஒரு நாள் வரும் அந்த கடன்கள் அடைக்கப்படும். ஒரு நாள் வரும் கையேந்தின கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறுவது. அந்த உண்டி ரொம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அந்த உண்டி ரொம்பின உடனே அந்த காசை எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு இட்லி வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. இது எது வரைக்கும் செய்யணும்னா உங்கள் பிரச்சனைகள் தீருகிறவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பைபிள் எல்லாம் எங்கேயுமே இல்லைங்க, இது பைபிள்ல எங்கேயுமே இல்லை. ஆனால் நம் முதலாம் மணித்துளி நேரத்தையும்
அந்த நாளிலே செலவு பண்ணக்கூடிய ரூபாவை அவருக்காக கொடுக்கும் பொழுது நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம். த பெஸ்ட். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்படினாச்சும் நீங்கள் உங்கள் கையை தூக்கி இயேசுவேன்னு கூப்பிடக்கூடாதா, கூப்பிட மாட்டீங்களாங்கிறதுக்காக தான். ஏன்னா இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா, ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் மாறிட்டோம். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கூறுகிற பிள்ளைகளா நம்மளை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு கொண்டாரு. ஆனா நம்ம நிலைமை சத்ரு எப்படி நம்மளை திருப்பிட்டான்னா, உன் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சி 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 அவர் தரமாட்டாருன்னு நம்மளை பயமுறுத்துகிறவனா இருக்கிறான். அந்த சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் கண்களுக்கு புலப்படாத சத்ருக்களை, கண்களுக்கு புலப்படாத எதிரிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம் கரம் அவருக்கு முன்பாக உயர்த்தப்படும் பொழுது உன் கரம் உன் சத்ருவை மேற்கொள்ளும். அங்க நீட்டாம சத்ரு கிட்ட கரத்தை எடுத்துட்டு போனா பட்டுன்னு போட்டு தட்டு போயிடுவான், வீக் ஆயிடும். இல்லை, நம் கரம் அங்கே உயர்த்தப்படும் பொழுது நம் சத்ரு எளிதிலே அவனை நம் கால்களிலே மிதித்து போடக்கூடிய வல்லமை நம் கரத்திலே உண்டாகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கல் மழையை கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன கட்டளையிடுறார் மோசேக்கு? உன் கரத்தை நீட்டுன்ட்ட, கரத்தை தூக்கு, வானத்துக்கு நேராய் உன் கரத்தை தூக்கு. அப்போ வானத்துக்கு நேராய் கரத்தை தூக்கும் பொழுது ஜெயம் உண்டாகுங்க. நல்ல ரகசியம் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, ஆனா நான் விசுவாசத்துல கூறுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆனா வரக்கூடிய நாட்களில் நாம் திருச்சபை பிள்ளைகள் இப்படி இருக்க மாட்டாங்க. ஆசீர்வாதத்தை கூறுகிற பிள்ளைகளாய் நீங்க மாற போறீங்க. ஆசீர்வாதத்தை கேட்கிற பிள்ளைகளாய் இன்னைக்கு உங்க கால் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உங்கள் கரத்தை இயேசுவுக்கு நேராய் நீட்டும் பொழுது, அதிகாலை வேளையில நீட்டும் பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கிற குடும்பமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு கேளுங்க தேவ ஜனமே, ஒன்னே ஒண்ணு கேளுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவனா இருக்கிறான். கேளுங்க, அப்பா நான் மாசத்துல ஒரு 20 பேருக்காவது 10 பேருக்காவது நான் ஆகாரத்தை கொடுக்கணும் அப்பா. கேளுங்க அப்பா, என் வாழ்க்கையில ஒரு ஆசைப்பா, வருஷத்துல ஒரு பிள்ளைக்குனாச்சோ ஒரு ஸ்கூல் ஃபீஸ முழுசா நான் கட்டணும் அப்பா. இது ஆசீர்வாதமாங்க? இது ஆசீர்வாதம் தானே? ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? நம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கே திணறுகிற குடும்பமா இருக்குது. ஆமாவா? நமக்கு யாராவது உதவி செய்வாங்களான்னு கேட்கிற ஜனமாய் நாம் இருக்கிறோம். இல்லை, இந்த நிலையிலிருந்து நம்மை விடுவித்து இல்லாத பிள்ளைகளுக்கு கல்லூரி படிப்பை கட்டுவதற்கு கூட நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அதற்கு உங்க மனசு ஆயத்தம் ஆகும்னா, அதற்கு உங்க கரம் வானத்துக்கு நேராக நீட்டப்பட உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸ் என்னங்க? ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் இன்ஜினியரிங் ஃபீஸே நீங்க கட்டுறதுக்கு பலனுள்ளவர்களாய் மாறுவீங்க. இதுதாங்க ஆசீர்வாதம். அப்போ வானத்துக்கு நேராக கரங்களை நீட்டும் பொழுது அங்கே தேவன் சொன்னது நடந்துதான் நடக்கலையா? நடந்துதான். அப்போ கர்த்தரிடத்துல முதலாவது மோசே போனார். முதல்ல கர்த்தர் மோசே தேடி வந்தார். அடுத்து பார்வோன் சொல்றதெல்லாம் கேட்கலன்னு மோசே என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரிடத்துல போக ஆரம்பிச்சார். அப்போ ஆண்டவர் கர்த்தர் சொன்ன காரியம், உன் கரத்தை வானத்துக்கு நேராக நீட்டு, உன் கரத்தை நீட்டு. இன்னைக்கு திருச்சபையே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டானதா நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா, உங்கள் சூழ்நிலைகள் ஜெயமாய் மாற வேண்டும், உங்கள் சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா, வானத்துக்கு நேராய். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக சத்துருக்கள் எழும்பினாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தன் தான் எழும்பினான். அவன் எழும்பி என்ன பண்ணான் அப்படின்னா, மனுஷனுக்குள்ள வந்துட்டான். மனுஷனுக்குள்ள பெருமையை கொண்டு வந்துட்டான், பொறாமையை கொண்டு வந்துட்டான், வேண்டாத சிந்தனைகளை கொண்டு வந்துட்டான். பேதுரு ஆண்டவர்கிட்ட பேசினார். ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? வாய மூடு பேதுருன்னு சொன்னாரா? அப்பாலே போ சாத்தானே சொன்னாரா? அப்ப இன்னைக்கு ஒரு மனுஷன் கோவப்படுறான், இன்னைக்கு ஒரு மனுஷன் வெஞ்சன்ஸோட இருக்கிறான்னா, அவனை ஆட்டி படிக்கிற சத்ரு. அவனை ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை நம்மளோட கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் நாமம் கிரியை செய்வதற்கு நம் வானத்துக்கு நேராக கைகளை நீட்ட வேண்டும். அல்லேலூயா. யாத்திராகமம் 9:24-23 வாசிங்க. இருபத்தெட்டு வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அப்ப சத்துரு என்ன சொல்றேன், இந்த வாத போதுங்க, எங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. யாரு சொல்ற? எதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு எதிரி அழிக்கணும் நீங்க எண்ணம் கொள்ளாதீங்க. அவன் மனம் மாறணும்ன்றது எண்ணம் நமக்குள்ள வரணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல பல்லுக்கு பல்லு, ரத்தத்துக்கு ரத்தம் இல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒண்ணுதான், அன்பு 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 சகல பாவங்களை, அன்பு யாவற்றையும் மன்னிக்கும், அன்பு யாவற்றையும் மன்னிக்கும். அல்லேலூயா. உங்க வீட்டுல கணவன் கோபமா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அன்பா ஒரு மாலை வேளையில சமைச்சு வைங்க. அப்பா உங்ககிட்ட சிரிச்சு பேசலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஒரு காதல் கடிதத்தை எழுதுங்க, கொடுங்க. அதை பார்க்கும் பொழுது உங்கள் அன்பு உங்கள் தகப்பனுக்கு புலப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. 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 அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், கைகளை தூக்கும் பொழுது 29 வாசிங்க, 30 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்ருவோட இருதயம் கடினமா இருக்குதுங்கிறத கை தூக்கப்பட்ட மோசேக்கு தெரியுது. அப்போ தூக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த சத்ரு ஒரு நாள் மடிந்து போகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ராமன் புஸ்தகம், யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8. Raised hand wins battle. என் கையிலே அமலேக்கியரை யுத்தம் பண்ணுவதற்கு யோசுவாவை மோசே நியமித்தார். அல்லேலூயா. நீ போப்பா, என் கைய நான் மலையின் மேல நாளைக்கு உயர்த்திக்கிட்டு இருப்பேன், நீ ஜெயம் பெறுவ அப்படின்னு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு? உலகத்தின் பாவங்களை விட்டு விலகுவதற்கும் பாவ பிடியில இருப்பவர்களை மீட்பதற்கும் கைகளை உயர்த்த சொல்லுகிறார். நாம இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களே நல்லா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணாம நம்ம வீட்டு பிள்ளைங்களே சபிக்கிற தாய் தகப்பன்மாராய் சில வேலையில இருக்கிறோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல யாரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. யாரு சபிச்சாலும் அது நம்ம பிள்ளைங்களை அண்டவே அண்டாது. ஆனா நாம சபிச்சிட்டோம்னா அது நம்ம பிள்ளைங்களை அண்டோம். நம்ம சபிச்சிட்டோம், கோபத்துல வார்த்தையை விட்டுட்டோம்னா 100க்கு 100 அல்ல 200க்கு 200 நம்ம பிள்ளைங்களை போய் அட்டாக் பண்ணும், நம்ம பிள்ளைங்களை போய் தாக்கணும் கூடாது. நம்ம ஆசீர்வதிக்கிற தாய் தகப்பன்மாராக இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதத்துக்காக திறப்புல முழங்கால் பட்டு படியிட்டு கைகளை தூக்குகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அங்க யோசுவாவுக்கு மோசே கட்டளை எடுக்கிறார், நீ போய் அந்த அமலேக்கியரை முறியடிக்க நீ போப்பா, பலசாலிகளை தெரிந்து கொண்டு போ அப்படின்ட்டு. அல்லேலூயா. 10 வாசிங்க சிஸ்டர். போதுங்க. அங்கே
மோசே கைகளை தூக்கின பொழுது இங்கே யோசுவாவுக்கு ஜெயம் உண்டாச்சு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்போ நீங்க துதியின் மூலமாய் உங்கள் கைகளை உயர்த்தும் பொழுது இந்த உலகத்திலே கண்களுக்கு தெரியாத சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பாவங்களை கர்த்தர் உங்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனசார வானத்துக்கு நேரா கைகளை நீட்டணுங்க. ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாது, நான் அக்கிரமம் செய்யக்கூடாது நினைச்சா மட்டும் போதாது. கைகளை வானத்துக்கு நேராக நீட்டும் பொழுது நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. நான் எல்லாம் படிக்கணும், கைகளை வானத்துக்கு நேராக நீட்டு. அதிகாலையில எழுப்பி நீ கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி ஒரு ஜெபம் பண்ணினதுக்கு அப்புறம் உன் புஸ்தகத்திலே நீ கையை வைப்பாய். ஆனால் உனக்கு ஞானத்தை அருள பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நான் என் புஸ்தகத்தை அவரை நோக்குவதற்கு முன்பாக நான் நோக்குவேன். ஆனால் எனக்கு ஞானம் என்ன எப்படி இருக்கும்னா, ஆசானா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு வானத்துக்கு நேராக நீட்டு, வானத்துக்கு நேரம் கையை நீட்டணும். எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாம். ஏன் ஒவ்வொரு நிமிஷமா அவரோட செலவு பண்ணும் பொழுது விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். அவரோட செலவு பண்ண 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 விடுதலை உண்டாயிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்கன்னு சொல்றதுக்கு நான் வரல, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ரியல் ஆசீர்வாதம் கரத்தை நீட்டுங்க, அவ்வளவுதான். கரத்தை நீட்டும் பொழுது அந்த இடத்துல தெளிந்த ஒரு சத்தத்தை கேட்க உங்கள் வாழ்க்கையில ஒரு வழி உண்டாகும். இயேசுனுடைய சத்தத்தை இது வரைக்கும், தேவனுடைய சத்தத்தை கேட்டவங்க எத்தனை பேர்? கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வானத்துக்கு நேராக கையை நீட்டு. அவர் பேசுகிறது. மோசே கரத்தை நீட்டுன்னு சொல்லும் பொழுது நீட்டிட்டார். அப்ப இன்னைக்கு கரத்தை நீட்டுங்கன்னு சொல்லும் பொழுது உங்க ஜெப வேளையில கரத்தை நீட்டுங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ராகமம் 17:12. இங்க பாருங்க 11 ஆரோனும் ஊரும் கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசே கை தூக்கும் போது ஜெயம் வந்துருச்சுன்னு பாக்குறாங்க, கை கீழே போகும்போது தோல்வி வருதுன்னு பார்த்துட்டாங்க. அப்ப டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கல்லை சப்போர்ட்டு கொண்டு வந்து மோசே கை தூக்கி பிடிச்ச மாதிரி வச்சிடுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். குடும்பம் தாழ்ந்த போது என்ன பண்றோம், நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்பு, நீ பண்ண தப்பு, நீ சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமாவா இல்லையா? அப்படி இல்லாதபடிக்கு அவர்கள் கையை உயர்த்தும்படியாய் நம்ம சப்போர்ட் கொடுப்போம்னா நம்ம குடும்பம் தாழ்மைக்கு போக. திருச்சபை, ஒவ்வொரு திருச்சபையும், தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் ஒரு பாரத்தை ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். இப்ப இன்னைக்கு இத்தனை சாட்சிகள் வந்தது, இத்தனை சாட்சிகள், உயிரை பாதுகாத்த சாட்சிகள் இன்னைக்கு வந்தது. அன்பில்லாத இருதயம் அன்பாய் மாறினதன் சாட்சி வந்தது. சிறு பிள்ளைகளை பாதுகாத்த தேவன் படியிலிருந்து கீழே விழுந்து ஒரு அடி கூட இல்லாம பாதுகாத்த சாட்சிகள் வந்தது. தொலைந்து போனவர்கள் கிடைச்சிட்டாங்கன்னு சாட்சிகள் வந்தது. இதெல்லாம் எங்க? கடந்த வாரத்துல ஜெப குறிப்பாய் வரும்பொழுது அது ஜெப விண்ணப்பமாய் நல்ல வேலையின் சாட்சி வந்தது. அப்போ இன்னைக்கு நம்ம திருச்சபை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்திலே ஒரு பாதுகாப்பு வரும். நீங்க ஒரு ஆரோனும் ஊரை போல இருக்கணும். ஆரோனை போல ஊரை போல நம் குடும்பம் மாறுமே என்றால், பிறருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுமே என்றால் நிச்சயம் வெற்றி. யோசுவாவுக்கு அல்ல, இஸ்ரவேல் சின்னங்களுக்கு. அல்லேலூயா.
பொது உடைமையே ஆகுது பாருங்க. ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போறாரு, ஒரு மனுஷன் மலையின் மேலே போறாரு. இல்லையா? அப்போ ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது அத்தனை அந்தகார சக்திகளையும் மேற்கொள்வதற்கு உண்டான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். உங்கள் வியாதிகள், வேதனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் நீ எந்த அளவுக்கு கையை உயர்த்தி ஜெபித்து கொண்டே இருக்கிறியோ, உன்னோட செக்குலர் லைஃப்ல, வேலை ஸ்தலத்துல நீ உயர்வை கண்டடைவாய். உயர்வை கண்டடைவாய். உன் வியாபாரத்துல உயர்வை கண்டடைவாய். உன் படிப்புல தி பெஸ்ட் பர்சனா இருக்கும். பெஸ்ட் பர்சன். நீ வெற்றி அடையும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிற கர்த்தரே சொல்லி இருக்கிறார். யோசுவாவுக்கு சொல்றாங்க, யாத்ராகமம் புத்தகம் 13 வாசிங்க. ம் 14. ம் 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 போதும் சிஸ்டர், அது 15 போதும். அதாவது 13 யோசுவா வெற்றி எடுக்கிறார். ஆனா மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோசுவா வெற்றியோட வருவான்பா, வந்தவொடனே என் பலத்தினால, என் புயத்தினால, நான் தான் ஜெபிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லாதபடிக்கு, நான் தான் யுத்த களத்துல போனேன் தெரியுமா, நான் இல்லைன்னா அவங்களாம் தோத்து போயிருப்பாங்க, இஸ்ரவேல் ஜனம் தோத்து இருப்பாங்க, நான் தான் கத்தி எடுத்து 100 பேரை வெட்டினேன் தெரியுமான்னு யோசுவா சொல்லாதபடிக்கு ஒரு ஞாபக சுருள்ல எழுதி வைப்பா அப்படின்னுட்டார். என்னன்ட்டு, இன்னாரெல்லாம் ஜெபிச்சாங்க. மோசே ஜெபிச்சாரு. மோசே ஜெபிச்சதுக்கு அப்புறம் தளர்ந்து போனாரு. ஆரோனும் ஊரும் சப்போர்ட் கொடுத்தல மீண்டும் வெற்றி வந்தது. அப்ப யுத்த களத்துல நீ நின்ன, யுத்த களத்துல நீ ஜெயிப்பதற்கு நாங்க வானத்துக்கு நேரம் கைகளை நீட்டி நாங்க நின்னோம். அப்ப இந்த வெற்றி எதுவா இருக்குது? பொது உடைமையா இருக்குது. தனிப்பட்ட விஷயத்துல வெற்றி வரல. இதை எழுதி வை. ஏன் சொல்றாருன்னா, கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது இது என்னால் ஆனது என்று சொல்லிவிடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்காக, யோசுவாவை பாதுகாப்பதற்காக, மோசேயை பாதுகாப்பதற்காக கர்த்தர் அங்க எழுதி வைக்க சொன்னார். கர்த்தர் ஒரு காரியம் வெளிப்படுத்துறார். அங்கே தேசம் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது ஒரு ராஜா போயிட்டு அரண்மனை முற்றத்துல நின்று, இதெல்லாம் என்னாலதான்ப்பா உண்டாச்சுன்னு நினைச்ச அடுத்த செகண்ட் அவன் கீழே விழுந்துட்டான். நினைச்ச அடுத்த செகண்டே கீழே விழுந்துட்டான். பெருமையினால கீழே விழுந்துட்டான். என்னைக்கும் தேவ பிள்ளை பெருமையினால அழிஞ்சு போயிடக்கூடாது. சத்ருவினால அழிவுக்கு போவோம்னா அந்த சத்ருவின் இடத்துல மீட்டெடுக்க வல்லமையுடைய கரம் நம்மளை பாதுகாப்போம். பெருமையினால அழிந்து போவோம்னா தேவ கரம் இறங்கவே இறங்காது, விட்டுடுவோங்க, நம்மள கை விட்டுடும். தேவஜனமே, வாலிப பிள்ளைய, நீ இன்னைக்கு தாழ்மையில இருக்க, நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல உயர்வு நிற்கும் பொழுது நீ சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னை இந்த உயர்வுக்கு கொண்டு வந்தது என் கர்த்தர், என்னை இன்னைக்கு உயர்த்தி வச்சது கர்த்தர். இத சொல்லுவோமே, ஆனால் உயர்ந்துகிட்டே இருக்கும். அங்க கூட பாருங்க, ஒருவேளை யோசுவா இதை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால, கர்த்தர் யோசுவாவை நேசிச்சதுனால, கர்த்தர் மோசையை நேசிச்சதுனால இதை இங்க சொல்றார். அங்க ராஜாவுக்கு அது சொல்லப்படலை. ஏன்? அனுதினமும் ராஜா கைகளை தூக்குகிறவரா இருந்திருக்க மாட்டார். இவங்க கைகளை தூக்குகிறவரா இருந்தபடினால இவங்க பெருமையில அழிந்து போய்விடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்துல தேவன் அங்கே ஒரு சுருளை இழுத்தி, ஞாபக சுருள் பேர் வச்சு அங்க நீ வச்சுக்கோப்பா, ஏன்னா ஜெயிச்சுட்டு வந்தவன் சொல்லக்கூடாதுல்ல. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது இன்னும் இவ்வளோ, தாவீது கொன்றது அவ்வளோன்னு சொல்லும்போது சவுலுக்குள்ள பொறாமை வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு. அந்த வெறுப்பு வராதபடிக்கு சவுல் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா, என் பிள்ளை தான் நான் அமிச்ச, நான் வளர்த்த பிள்ளை தான் சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா, சவுல் வாழ்க்கை அழிஞ்சிருக்க. அந்த ஒரு எரிச்சல் ஒருவனை தள்ளினது. புரியுதுங்களா? அப்ப எரிச்சல் உடையவர்களா இருப்போனா இருக்கவே கூடாது. பெருமை உள்ளவர்களா இருப்போனா இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு என்னைக்குமே பிடிச்சது என்னன்னா, எந்த உயரத்துக்கு போனாலும் இயேசுவே நீர்தான் ஐயான்னு கண்களை மூடி தாழ்த்தி கையை நேராக நீட்டும் பொழுது அவ பாப்பார், மாயக்காரனா இவன் இல்லப்பா,
இருதயத்தின் ஆழத்திலிருந்து இவன் எனக்கு நன்றி சொல்றான்னு சொல்லிட்டு இன்னும் உயர்த்துவார், இன்னும் உயர்த்துவார். உயர வேண்டும் என்றால் உங்கள் கரங்களை நீட்டுங்க. இன்னொன்று சொல்றேன், நம்ம பக்கத்துல உட்கார்றவங்களை, நம்மளோட பழகுறவங்களை அற்பமா எண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிடப்படுகிறது. எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர், எல்லாம் பார்த்துக் கொள்வார். அப்போ ஒரு வெற்றி வேணும்னா அங்க கூட்டு முயற்சி தேவை. மோசே ஜெபிக்க வேணும், ஆரோன் ஊரும் சப்போர்ட் பண்ணணும், யோசுவா யுத்த காலத்துல நிக்கணும். அப்போ ஆண்டவர் தீர்மானிக்கிறாரு யாரு யுத்த காலத்துல நிக்கணும், யாரு ஜெபிக்கக்கூடிய மலை மேல நிக்கணும். அப்போ உங்க குடும்பத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தீர்மானிப்பார், இவனை முன்னால வை, இவன் யுத்த வீரன், இவங்க 2 பேரை பின்னாடி வை, இவங்க ஜெப வீரர்கள். அடி வாங்கினாலும் இவன் தாங்குவான், இவனை முன்னாடி வை. இவங்க ஜெபிக்கிறதுல சோர்வுகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெபிக்கக்கூடியவங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து இறைவன் கொடுக்குறாருன்னா அது நீங்க செய்வீங்கிற நம்பிக்கையினால கொடுக்குறாரு. அந்த பொறுப்பை இன்னொருத்தருக்கு கொடுக்காம நீங்க பின்னாடி நின்று ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல நீங்க வல்லவர், இதுல அவர்கள் வல்லவர்கள். அப்போ பாகுபாடு இன்றி நாம் தேவனை தேடும் பொழுது, குடும்பத்தில் தேடும் பொழுது, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு மனதோடு கரத்தை நீட்டும் பொழுது அந்த இடத்துல வெற்றி உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெயம் எப்படி வரும்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாமே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. பேதுரு தண்ணீர்ல முழுகினாரு, காலை நீட்டினாரா கையை நீட்டினாரா? கைய. காப்பாற்றப்பட்டாரா காப்பாற்றப்படலையா? சொல்லுங்களேன். காப்பாற்றப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். அப்ப எதை நீட்டினாரு? தலையை நீட்டல, காலை நீட்டல, உடம்பு தூக்கல, கையை தூக்கல. தேவஜனமே, உங்கள் வாழ்க்கை வெற்றியட வேணும்னா உங்கள் கரம் நீட்டப்பட்டதாயிரும். பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை காலால தொட்டாங்களா, வாயால தொட்டாங்களா? கையால தொட்டாங்க, சுகம் உண்டாயிற்று. கனத்துக்குரிய கரம். கனவீனப்படுத்தாதீங்க, பாவத்து நிமித்தம் கனவீனப்படும். ஒருவேளை கர்த்தர் அருவருக்கத்தக்க செயல்கள் இந்த கரம் செஞ்சிருக்கணும், இயேசுவே என் கரத்தை நான் சுத்திகரிக்கிறேன், சுத்திகரிக்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் அம்மா ராஜாவுக்கு முன்பாக விண்ணப்பம் வைக்க வந்த பொழுது என்ன நீட்டப்பட்டது? செங்கோல். இப்படி நீட்டார் ராஜா. நீட்டாம இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? எஸ்தர் தலை வெட்டப்பட்டிருக்கும். ஏன்னா ராஜா பர்மிஷன் இல்லாம யாரும் வந்து பார்க்க முடியாது, உள்ள வரக்கூடாது. அதையும் மீறி எஸ்தர் அம்மா வந்துட்டாங்க. சரி, பக்கத்துல இருக்க சேவகர்கள் எல்லாம், தளபதிகள் எல்லாம் பார்க்கிறாங்க. எப்படி ராஜா செங்கோல் நீட்டினார்னா அந்த அம்மா கேட்கப்பட்டது நிறைவேறும். நீட்டல, இப்படியே வச்சிருக்காரு, பக்கத்துல ஸ்டிஃபா வச்சிருக்காருன்னா தலை அந்த செகண்டே வெட்டப்படும். ஆனா என்ன ஆயிடுச்சு? எஸ்தர் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, ராஜாவுடைய கரம் நீட்டப்பட்டது. உனக்கு விண்ணப்பம் கேட்கப்படணுமா அம்மா? நீ தேவ சமூகத்துல ராஜாவின் இடத்துல போய் நிற்க வேண்டும். மகாராஜன் பக்கத்துல போய் நிற்க வேண்டும். அவர் பக்கத்துல நிற்காதபடிக்கு காவல்காரர்கிட்ட, சேவகர்கிட்ட, தளபதி கிட்ட, கூர்கா கிட்ட, வாட்ச்மேன் கிட்ட போய் நின்று நான் ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும் கேட்பனா வழி கிடைக்காதுமா. ராஜாவை பார்ப்பதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது, ராஜாவின் இடத்துல பேசுவதற்கு உனக்கு வல்லமை இருக்கிறது, ராஜாவை தரிசிப்பதற்கு உனக்கு கிருபை இருக்கிறது. ஆனால் ஏனோ ஆண்டவருடைய
பிள்ளைகளாகிய நாம் ராஜாதி ராஜாவின் இடத்துல போகாதபடிக்கு அதை தவிர்த்து மனுஷனிடத்துல போய் நின்று ராஜாவை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லைங்க, இல்ல. என் வாழ்க்கையில ஒரு காலம் என்னை படைத்த என் தகப்பன் கனவீனப்படவே கூடாதுங்க. என் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. இந்த ஒரு கட்டளை எனக்குள்ளே கிரியை செய்யுமே, ஆனால் நான் உயர்த்தப்பட்டவனாய் இருந்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் என்னை படைத்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னாலும் என் நிமித்தம் உண்டாகும்படியான நல்ல வாழ்க்கையை நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் கனம் என்னிலே விளங்கும், அவர் மகிமை என்னிலே விளங்கும், அவர் கிருபை என்னிலே விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும் வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஆசீர்வாதம் வேணும் நீங்க வந்திருக்கலாம். இல்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழியை நான் காண்பித்து விட்டேன், இந்த வழியிலே நட. செங்கடல் மோசே கையை உயர்த்தின போது பிளந்தது, அதிலே கடந்து போனார்கள். ஒருவரும் பின்னிட்டு திரும்ப நான் உயிர் பொழைச்சா போதும், கடல்ல போக மாட்டேன், அவன்கிட்ட போய் காலில் விழுந்தா அவன் என்னை விட்டுடுவான்னு போவே இல்லைங்க. ஒருவேளை அப்படி போயிருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல வெட்டி இருப்பான். ஏன்னா கண்மூடித்தனமாய் வெறி கொண்டு வருகிற சத்ரு எதிரில கிடைக்கணும் வெட்டணும் தான் வருவான், மன்னிக்கணும்னு வரமாட்டான். ஆனால் நிதானித்து அன்பிலே இருக்கிற தேவனிடத்துல எத்துணை பாவங்கள் செய்து போய் நின்றாலும் அந்த பாவங்களை மன்னித்து என்னிடத்துல வா என்று சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கரம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் கரம். அந்த கரம் கைவிடாதுங்க. ஏன்னா என்ன காக்க ஒரு கரம் உண்டு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனுக்கு காத்திடுவார் என்றுமே. மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிங்க. என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒருவேளை இருளுக்குள்ளே நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நீங்க யோசிச்சு கொண்டு இருப்பீங்கன்னா, இல்லைங்க, உங்களுக்கு வெளிச்சமாய் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ துதிக்க துதிக்க துதிக்க. அல்லேலூயா. காற்றும் கடலும் கொந்தளித்த போது எந்திரிச்சாரு, கையை நீட்டினாரு, அதட்டினார். அப்ப நீட்டப்பட்ட கரத்துக்கு வெற்றி உண்டுங்க. நீட்டப்பட்ட கரத்துக்கு வெற்றி உண்டு, நீட்டப்பட்ட கரத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு, நீட்டப்பட்ட கரத்துக்கு அபிஷேகம் உண்டு. சிலுவையிலே கரத்தை நீட்டி வெற்றி பெற்றார். சிலுவையிலே கரத்தை நீட்டி வெற்றி பெற்றார். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைங்களே, நீட்டப்பட்ட கைக்கு கிடைக்குங்க. யாருக்கெல்லாம் இப்போ 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா தூக்குற கரத்துக்கு காசு கிடைக்கும். கிடைக்கும். ஏன்? அந்த கரங்கள் தூக்கப்பட்டது. எதனால தூக்கப்பட்டது? சொன்னவருடைய வார்த்தை. யாருக்கெல்லாம் இப்போ சாக்லேட் வேணும்? தம்பி கொடுப்பா. ஏன்? 1000 ரூபாய் வேணும் போது எந்த கரமும் தூக்கல. தம்பி டக்குன்னு கொடு, சர்வீஸ் முடியத்துல இப்பயே கொடு, ஸ்பாட்ல கொடு. ஏன்? இந்த பிள்ளைகள், இந்த சிறு பிள்ளைகள் மெசேஜை கவனிக்கிறாங்க, கவனிக்காமயே இருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தை எப்படி டக்குன்னு உள்ள போச்சு? அப்ப கவனிக்கிறாங்க. நீட்டப்பட்ட கரங்களுக்கு சாக்லேட் உண்டு. முக்கால்வாசி பேர் நீட்டவே இல்லை. 1000 ரூபாய் யாருக்கு வேணுமோ நீட்டவும் இல்லை. அவ்வளவுதான். நீட்டின கரங்களுக்கு சாக்லேட் கொடு. கரத்தை நீட்டினவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதோ மணவாளன் வருகை சமீபமாய் இருக்கிறது, ஆயத்தமாய் இருக்கிறவன் உள்ளே பிரவேசிப்பான், ஆயத்தம் இல்லாதவன் வெளியே நிற்க வேண்டும். இப்படிதான் சடுதியில ஆண்டவர் வருவார். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ ஜனமே, கரத்தை நீட்டுகிறவர்களாய், நீட்டப்பட்டவர்களாய் நம் குடும்பம், நம் திருச்சபை, நம் நிலை இருக்குமே. ஆனால் நீட்டினவங்களுக்கு மட்டும் கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீட்டாதவங்களாம் ஃபீல் பண்ணீங்க, ஐயோ சாக்லேட் போச்சே. சாக்லேட் போச்சேங்கிறத விட உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். இதுதாங்க விசுவாசத்தின் பிரகாரமாய் உங்கள் கரம் நீட்டப்படுமே. ஆனால் நீங்கள் விசுவாசித்தவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு கரம் உங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி அந்த கரம் உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா. தம்பி எல்லாருக்கும் சாக்லேட் போடு, மனரம்யமா போட்டோம். அப்போ ஆண்டவருக்கு என்ன தேவை? விசுவாசம் தான் தேவை. ஆண்டவருக்கு தேவை என்னது?
விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு நல்லா பாருங்க, சிரிச்சு பாருங்க. அடுத்த சத்தியத்துக்கு கொண்டு போறாரு. 10 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள். மண்டிய ஆட்டிக்கிட்டு எல்லாம் கேட்டு எல்லாம் எடுத்து வர்றாங்க. ஆனா மணவாளன் வரும்பொழுது எத்தனை பேரு? உங்க எல்லாரையும் ஜெயிச்சது யாருன்னா இந்த குட்டி பிள்ளைங்க தான். அபிகேலு ஆடின்னு உட்கார்ந்து இருக்கா, சாக்லேட் புஷ்குன்னு நீட்டிட்டால. எந்த வார்த்தை அவளுக்குள்ள போயிருக்குது? சாக்லேட்டுங்கிற வார்த்தை. முதல்ல கையை தூக்குனது அபிகேல் தானே. குட்டி பிள்ளைங்க சடக்குன்னு 10 வாட்டி எந்திரிச்சு 20 வாட்டி வெளில போயிட்டு வந்துட்டாங்க காலையில ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா ஒரு வார்த்தை வந்தோடனே டக்குன்னு விசுவாசிட்டாங்கல்ல. அப்போ ஒரு வார்த்தை என்ன? உன் துக்கம் சந்தோஷமா மாறும், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன் கை ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் இருக்கும் அப்படின்னு அதை டக்குன்னு ரிசீவ் பண்ணிக்கிங்க. அல்லேலூயா. அதே போல நீ பாவம் செய்வாயானால் பாவத்தின் சம்பளம் மரணம், அதையும் ரிசீவ் பண்ணுங்க. ஏன்? நான் பாவம் செஞ்சு மரணத்துக்கு போறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல. நான் பாவம் செய்வதற்காக நரகத்துக்கு போறதுக்காக இந்த உலகத்துக்கு நான் வரல. பாவம் செய்த என்னை சிலுவையை சுமந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபடி, என்னை மீட்டெடுக்க அவர் வந்தபடினால இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. வானத்துக்கு நேர அனுதினமும் முழங்கால் படிட்டு கரத்தை தூக்குறோம், பாவம் செய்ய மாட்டாங்க. தேவஜனமே, அவருக்கு நேராக கரத்தை நீட்டுகிற பிள்ளை பாவம் செய்யாது. அவருக்கு நேராக கரத்தை நீட்டுகிற கரம் அக்கிரமம் செய்யாது. அதான் முக்கியம். அவருக்கு நேராய் தாழ்த்தி கரத்தை நீட்டுகிறவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. நீங்களாம் வெற்றியுடையவர்கள், வெற்றி அடைய பிறந்தவர்கள். தோல்விதான் பிரதர் என் வாழ்க்கையா இருந்தது இல்லைங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. தோல்வியின் கூட்டத்தில் இருந்தவங்க. எந்திரிச்சு வாங்க, ஒரு தூசியை உதறி தள்ளி விட்டு தேவர் சமூகத்தில் வந்து நில்லு, நீ வெற்றி அடைகிறவராக இருக்க. ஏன்னா காக்கும் தேவன், காக்கும் கரன் எனக்கு ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவராய். எங்கள் கரத்தை நாங்கள் வானத்துக்கு நேராக நீட்டும் பொழுது நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் எங்கள் ஜீவன் மாற நீர் உதவி செய்யுங்க. தோல்விகள் இல்லாத பிள்ளைகளாய், வெற்றி உடையவர்களாய், வெற்றியாளர்களாய், வெற்றியின் பங்காளர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு ஒரு இனிப்பு தராங்க, நம்ம டக்குன்னு கையை தூக்கினது போல பரலோக தகப்பன் எங்களுக்கு அனுதினம் வைத்திருக்கிற மன்னாவை நாங்கள் கரத்தினால் பறித்து கொண்டு புசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவ தயவு எங்களை ஆளுகை செய்யட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. வர இயலாத பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அழைத்து கொண்டு வாங்க. ஆண்டவர் இந்த நாளில் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி. ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டும் நல்ல பிதாவே.